ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரியாம்பிள் பார்ட் 3 பார்க்கலாம். ஓகே. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோலையும் வந்து அந்த வேர்ட்ஸுக்கான அர்த்தங்கள்லாம் ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளோட ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். ப்ரியாம்பிள் அஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சரிங்க. இப்போ ப்ரியாம்பிள்னு ஒன்று இருக்குது. பார்த்தாச்சு, அது என்னென்ன இருக்குது என்னன்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. இப்போ ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனாக இல்லையா? சரியா? இப்போ பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லி 1960ல ஒன்று நடந்துச்சு. இதில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? என்னது? ப்ரியாம்பிள் வந்து ஏன் நாட் த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபி தான் இல்லையா? இது வந்து என்னது? ஜஸ்ட் ஒரு ஃபிலாசபி. ஓகேவா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் ப்ரியாம்பிள், முகப்புரை. ஓகேவா? ஆனால் வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்கு, இப்போ ஒரு நாவலோ இல்லை ஸ்டோரி ஏதோ ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த புக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, இந்த புக்கு வந்து எதை பற்றி பேசுது, இந்த புக்கு வந்து எப்படி எழுதுனாங்க, எதை பற்றி பேசுது அப்படின்றத அந்த ப்ரிஃபேஸில் வந்து போட்டிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் ப்ரியாம்பிளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம ப்ரியாம்பிளும். ஓகேவா? ஸோ அதனால் இது என்ன பண்ணிட்டாங்க, 1960ல நாட் தி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஓகே. பெர்பாரி யூனியன் கேஸ் வந்து நம்ம இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ப்போம். ஓகேவா? ஆர்டிகல் 4 ஒன்று வரும். அதில் வந்து நம்ம வந்து இந்த கேஸை பற்றி பார்க்கலாம் என்னென்னு. இப்போதைக்கு இந்த கேஸில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் பெருசாக இது பண்ண வேண்டாம். இப்போதைக்கு வந்து பெர்பாரி யூனியன் கேஸ் 1960ல ப்ரியாம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேசவனந்தா பாரதி கேஸ். இது வந்து ஃபேமஸ் கேஸுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது எப்போ நடந்துச்சு? 1973 நடந்துச்சு இல்லையா? இதில் என்ன சொன்னாங்க? இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ப்ரியாம்பிள் என்னது? இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ எப்படி சொன்னாங்க? இப்போ வந்து நாட் அ பார்ட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க 1960ல. 1973 எப்படி பார்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ என்ன வந்து ஒரு வாதம் வந்து வச்சாங்க அப்படின்னா கோர்ட்டில், இப்போ வந்து எல்லாமே ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் வரப்போ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது? 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதில் ஒவ்வொரு ஆர்டிகல் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆர்டிகலையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, அதை பற்றி பேசி, ஓகேவா? அதை வந்து ஓட்டெடுப்புக்கு வந்து உட்படுத்தி, அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் வந்து அதை வந்து சேர்த்தாங்க. சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 1 இருக்குன்னா அதே மாதிரி தான். ஆர்டிகல் 20 இருக்குன்னா அது மாதிரி தான். ஓகேவா? இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாங்க, பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, ப்ரியாம்பிளையும் இதே மாதிரி ஓட் பண்ணாங்க. பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து என்ன என்ன கொண்டு வந்தாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் இதையும் வந்து ஒரு பகுதியாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா ஆர்டிக்கலையுமே இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா, அப்போ ப்ரியாம்பிளும் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தானே. இந்த வாதத்தை வந்து 1960ல வந்து வைக்கலங்க அவங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு, 1973 கேசவானந்தா பாரதி கேஸில் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே தான் என்ன பண்ணாங்க, எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்லையும் இதே தான் சொன்னாங்க. இது 1995 நடந்தது. இதுல என்னது, இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஓகேவா? இப்போ ப்ரியாம்பிள் என்னது, இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இதில் நம்ம தெளிவாக இருக்கும். அடுத்து பாருங்க, ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ணலாமா, அதாவது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரலாமா? ப்ரியாம்பிள் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியாச்சுங்க. இப்போ வந்து அது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு பகுதி தான் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அடுத்த கேள்வி. சரி, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்தா பாரதி கேஸில் இதுக்கும் வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, பெர்பாரி யூனியன் கேஸில் ப்ரியாம்பிள் இருந்து நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால என்ன பண்ண முடியாது, அதை அமெண்டும் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் கேசவானந்தா பாரதி கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டிடியூஷன் அது ஒரு பகுதினா அதையும் நம்ம வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரலாம்
ஆனால் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? நம்ம படித்தோம் இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது அது வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அடிப்படையாக ஒரு விஷயங்கள் இருக்கும், அதாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பில்டிங் இருக்குன்னா பில்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ரூம் வந்து மாற்றி வச்சுக்கலாம், டோரை மாற்றலாம், பெயிண்ட் வேறு அடிக்கலாம், ஓகேவா? என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பில்டிங்கோட ஒரு அஸ்திவாரம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கலைக்கக்கூடாது. அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரியாம்பிளில் இருக்க பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு எதுவுமே ஒரு அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கேசவனந்தா பாரதி கேஸில் சொன்னாங்க. அப்போ ப்ரியாம்பிள் என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் என்ன ஆயிருக்கு, 1976 பாருங்கள். இது எப்போ வந்துச்சு, 1973 வந்துச்சா இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. 1976 என்ன ஆயிடுச்சு, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணாங்க, சோசியலிஸ்ட், செக்யூலரு, இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்தனால என்ன ஆயிடுச்சு, இன்னும் ப்ரியாம்பிள் ஸ்ட்ராங் தான் ஆச்சு இல்லையா, அதோட பேசிக் ஃபீச்சர் இந்த 3 வார்த்தையை சேர்த்தனால அது பேசிக் ஃபீச்சர் எதுவும் போயிடுச்சா, இல்லை. அப்போ இது என்ன பண்ணி, இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. 42nd இந்த ப்ரியாம்பிள் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட்மெண்ட் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரியாம்பிளையும் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு சில ப்ரியாம்பிளோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள். சரியா? யூஎஸ் கான்ஸ்டியூஷன் இருக்குல்லங்க, இதில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சுங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து தான் இந்தியா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஆர்டிகல் 1 அப்படியே வைக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்த ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா? ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மாதிரி இப்போ என்ன பண்ணு, நம்ம மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குங்க, அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 17, ஓகேவா? இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் ப்ரியாம்பிள் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்த கோர்ட்டுக்கும் நீங்கள் போக முடியாது. அதான் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகேவா? ஏதாவது டிபிஎஸ்பி மாதிரி, டிபிஎஸ்பின்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? அப்போ நான் அதுக்கு வந்து பற்றி சொல்கிறேன். இப்போ பற்றி ரொம்ப இது பண்ணிக்கோன்னா, அது மாதிரி நாட் என்ஃபோர்ஸபிள். சரிங்களா? ப்ரியாம்பிள். சரி, ப்ரியாம்பிள் எய்ட்ஸ் தி லீகல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு என்னங்க அர்த்தம், ப்ரியாம்பிள் எய்ட்ஸ் தி லீகல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ப்ரியாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா? ப்ரியாம்பிள் எடுத்து பார்த்து அதில் வந்து தெளிவுக்கு வந்து வருவாங்க, ஒரு தெளிவுக்கு வருவாங்க. ஓகேவா? எப்படின்றத நான் ஒரு சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, ஏதாவது எம்டி பேஜ் இல்லையா? சரி, ஓகே. இப்போ கேஎஸ் புட்டசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸுங்க. ஓகேவா? 2017 நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இது வந்து எதை பற்றினா ஆதாரை பற்றி. ஆதார். சரிங்களா? சரி, இப்போது இந்த கேஸில் வந்து என்ன வந்து, இது எதனால் இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, நம்ம எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு கொடுக்குறோம் இல்லையா, டிரைவிங் லைசன்ஸுக்கு ஆதார் கார்டு, இன்சூரன்ஸுக்கு ஆதார் கார்டு, அப்புறம் வேறு என்ன, சிம்முக்கு ஆதார் கார்டு, பேங்க்குக்கு ஆதார் கார்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? ஆதார். சரி, இப்போது இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் புட்டசாமின்ற இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்ன கேஸ் போட்டார்னா, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆதார் கார்டை கொடுக்குறதுனால இன்னொன்று வந்து நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆயிடுது, நம்மளோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாருங்க ஆதாருக்கு எதிராக.
ஓகேவா? இன்னொன்னு இங்க பாருங்க, ஆதார் நீங்க எல்லா இடத்துலயும் குடுக்கும்போது, நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றீங்களா? நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து அப்புறம் என்ன ஆயிருது, சிம் வாங்குறீங்களா? நீங்க எங்க டிராவல் பண்றீங்கன்னு சிம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆதார் ஒண்ணு போட்டீங்கன்னா எல்லாமே வந்துருது இல்லையா? அப்ப வந்து பிரைவசின்ற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆதார்ல வந்து போயிருது அப்படின்னு சொல்லி கே.எஸ். புட்டசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. இவர் வந்து கர்நாடகா கோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்தவரு. ஓகேவா? அவர் வந்து கேஸ் போட்டாருங்க. ஓகேவா? ஆதார்ல வந்து எங்க பிரைவசி போகுது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாரு. ஓகேவா? இந்த கேஸ் என்ன ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரைட் டூ இப்ப வந்து அப்ப என்ன இந்த கேஸ்ல வந்து என்ன வந்து ஒரு விஷயம் வந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ரைட் டூ பிரைவசி ஏன்னா பிரைவசி போதுன்னு தானே அவர் கேஸே போட்டிருக்காரு. அப்ப ரைட் டூ பிரைவசி வந்து இருக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல? அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சுங்க. ஏன்னா எங்கேயுமே இது மென்ஷன் ஆவல. ரைட் டூ பிரைவசின்னு எங்கேயுமே இல்ல. நோவேர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட்டா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்காது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஒரு குழப்பம் வந்துச்சு. ரைட் டூ பிரைவசி வந்து இருக்கா? இல்லையா? அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரியாம்பிள்க்கு போனாங்க. பிரியாம்பிள்க்கு போயி என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். எங்க அது? டிக்னிட்டி. ஓகேவா? டிக்னிட்டின்னா என்னது? கண்ணியம்னு சொல்லலாம் இல்லையா? இந்த டிக்னிட்டியோட ஒருத்தர் வாழணும் அப்படின்னா, அவருக்கு பிரைவசி வேணுமா? வேணாமா? ஒருத்தர் கண்ணியமா வாழணுங்க. அவருக்கு பிரைவசி இருக்கணுமா? இல்லையா? பெட்ரூம்ல நம்ம எட்டி பார்க்க முடியாதுல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஓகேவா? பிரைவசி அப்ப வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கண்டிப்பா தேவ. அப்ப டிக்னிட்டியோட வாழணும்னா, அப்ப பிரைவசி வந்து தேவ. அப்ப பிரைவசி தேவன்னா, ரைட் டூ பிரைவசி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரைட் டூ பிரைவசி வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. ஓகேவா? அப்ப புரியுதா உங்களுக்கு? எங்க வந்து பிரியாம்பிள் வந்து எய்ட் பண்ணும் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் த லீகல் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ரைட் டூ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்குல்ல ஆர்டிகல் 21. ஓகே. அதுக்கு கீழ இந்த ரைட் டூ பிரைவசியும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரைட் டூ பிரைவசிய பத்தி யாருமே பேசல. ஓகே. சரி. அப்ப அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து நீங்க குடுக்கும்போது கன்சென்ட்டோட தானே குடுக்குறீங்க. ஆதார் குடுக்கும்போது என்ன பண்றீங்க? உங்களோட கன்சென்ட்டோட தானே குடுக்குறீங்க. இப்ப நம்ம ஆதார் ஒரு இடத்துல கேட்டாங்கன்னா, நம்மளோட கன்சென்ட் நம்மளோட ஒ என்ன சொல்றது? நம்ம வந்து விரும்பி தானே குடுக்குறோம். ஓகேவா? ஸோ, அதனால வந்து பிரைவசி வந்து அதுல வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. இது வந்து இந்த ஆதாருக்காண்டி சொன்னது. ஆனா மத்தபடி இந்த இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ பிரைவசிங்கிறது வந்து இருக்கு. நம்ம இந்திய குடிமக்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காண்டி நான் அத சொல்றேன். ஓகேவா? ஸோ, அத அத வந்து எங்க பார்த்து சொன்னாங்க? இந்த பிரியாம்பிள் இந்த டிக்னிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைய பார்த்து தான் சொன்னாங்க. அப்ப டிக்னிட்டியோட ஒருத்தன் வாழணும்னா, பிரைவசி அவனுக்கு வேணும். அப்ப ரைட் டூ பிரைவசி வந்து இருக்குங்க. அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. ஓகேவா? இது வந்து கே.எஸ். புட்டசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். சரியா? ஸோ, அவ்வளோதாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன். சாரி பிரியாம்பிள். ஓகே. சரி. நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ, ஆர்டிகிள் 1லேருந்து ஆரம்பிச்சுருவோம். இந்த மாரி வந்து நம்ம வந்து கேஸஸ் அப்பப்போ நடுவுல பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் நான் சொல்ற விஷயங்கள். சரிங்களா? ஸோ, அதனால கேஸஸ் பார்த்துட்டே அப்படியே வந்து நம்ம வந்து கான்செப்சுவலாவே அப்படியே போயிரலாம். சரியா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.